ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனுஷ் கர்பல். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது முடி கொட்டுறதை தடுத்து முடி கொட்டுன இடத்துல புது முடி வளர்ச்சியை தூண்டுவதற்கும் வறண்டு போய் ரொம்ப ரஃப்பாக ட்ரையாக இருக்கிற முடியை பட்டு போல் சில்கியாக சைனிங்காக மாற்றுறதுக்கும் ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஹேர் பேக் ஒன்று தாங்க நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை ரீசனாக முடி அதிகமாக கொட்டி முடி அடர்த்தியே இல்லாமல் ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிற இடத்துல இந்த ஹேர் பேக்கை நம்ம அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாக நல்ல ஒரு சேஞ்சஸை நம்ம விசிபிளாகவே பார்க்கலாங்க. இது வந்துட்டு ஸ்கால்பில் எந்த ஒரு பாக்டீரியாஸும் ஃபங்கஸோ வரவிடாமல் நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணும். மெயினாக இது டேண்ட்ரஃபை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்க. பொதுவாக நம்மளோட ஸ்கால்ப்பை வந்துட்டு நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தாலே போதும், முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலில் வந்துடுங்க. இந்த ஹேர் பேக் வந்துட்டு நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற மெயினான ஒரு பொருள் தாங்க. அது என்ன அப்படின்னா சின்ன வெங்காயம் தான். இது கூடவே நம்ம இன்னொரு பொருளும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த ஆனியனை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் அளவாக பயன்படுத்திட்டு உங்களுக்கு ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க. இந்த ஹேர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் பெரிய சைஸ் ஆனியன் கூட பயன்படுத்திக்கலாம். பட் ஸ்மால் சைஸ் ஆனியனில் தான் ரிசல்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். நான் அதுக்கு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் மிக்ஸி நல்லா அரையும் அப்படின்னா இதை நீங்கள் முழுசாக கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு ஃபில்டர் அல்லது ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறனால முடி வேர்லேருந்து உடையிறதை தடுத்து முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். முடியோட வேர்க்கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து முடி கொட்டுன இடத்துல திரும்ப முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்துட்டு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனையும் இது கொடுக்குங்க நம்மளோட ஸ்கால்ப்புக்கு. அண்ட் இது வந்துட்டு நம்மளோட முடியோட வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அண்ட் ஆக்சிஜனையும் நல்லாவே சப்ளை பண்ணும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா முடி உள்ளே இருந்து ஸ்பீடாக நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது முட்டை தான். என்னோடய ஹேருக்கு தேவையான அளவுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட ஹேருக்கு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒயிட்டு மட்டும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை மஞ்சக்கருவையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு எல்லோவையும் சேர்த்துக்க போகிறேன். 2 முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஜூஸையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்படி நல்லா சேர்த்துட்டு ஒன் டைம் நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஜூஸை நல்லா கலந்துக்க முடியல அப்படின்னா மிக்சியில் ஒரு 2-3 பல்ஸ் விட்டு நல்லா எடுத்துக்கோங்க. இந்த முட்டையில் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் இதில் நிறையவே இருக்குதுங்க. ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கிறவங்க தாராளமாக எக்கோட எல்லோவையும் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த முட்டை வந்துட்டு நம்மளோட ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ஹேர் க்ரோத்தை வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக ப்ரொமோட் பண்ணும். இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் வந்துட்டு நேச்சுரலாகவே நல்லா சைனிங்காக சில்கியாக ரொம்ப சாஃப்டாக முடி பார்க்குறதுக்கு நல்லா அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஜூஸை நான் வந்துட்டு ஸ்பூனில் தான் கலந்துருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்குது. இப்போ இதை நம்ம ஃப்ளோரில் சிந்தாமல் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கே. இந்த ஹேர் பேக் கூட நீங்கள் கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது இந்த கண்ணுக்கு வந்துட்டு இரிட்டேஷன் இருக்காது. நான் வந்துட்டு 2-3 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் எதுவும் ஆகலை. இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தலையில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயிலை வச்சுட்டு நல்லா சிக்கு இல்லாமல் சீவி வச்சுக்கோங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடியே ஆயில் வச்சுடுங்க. நான் இப்போது ஆல்ரெடி ஆயிலி ஹேரில் தான் இருக்கிறேன். ஸோ லைட்டாக சிக்கு மட்டும் எடுத்துகிட்டு சீவி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கால்பில் இருந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸ்கால்பில் முடியை நல்லா குட்டி குட்டி செக்ஷனாக பிரிச்சுட்டு மொத்த ஸ்கால்ப்புக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள்.
நம்ம எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஸ்கால்ஃபில் ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணணும். அப்போது தான் அந்த ஹேர் பேக் வந்துட்டு நம்மளோட முடியோட வேரில் நல்லா இறங்கும். ஸ்கால்ப்பையும் நல்லா நீட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஏதாச்சும் டேண்ட்ரஃப் இருந்தால் கூட அதை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி தருங்க. இப்படி ஸ்கால்ப்பில் நல்லா அப்ளை பண்ணும்போது புது முடி வளர்ச்சியை வேர்லேருந்தே நல்லா ஸ்பீடாக தூண்டிவிடும். அண்ட் நம்மளோட முடியோட வேரில் வந்துட்டு ஏதாவது அடைப்பு இருந்தாலும் கூட அந்த அடைப்பெல்லாம் இது வந்துட்டு ரிமூவ் பண்ணி முடி வந்துட்டு ஸ்பீடாக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ ஸ்கால்ப்பில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா முடியை 2ஆக பிரிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். முடியில் அதிகமாக சிக்கவும் விழாது. இப்போ இந்த ஹேர் பேக் வந்துட்டு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறனால அங்கே இங்கேன்னு வலியுது. ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக தாங்க நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ ஹேரோட டாப் டு எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஹேர் பேக்கை ஃபுல்லாக நல்லா என்டையர் ஹேருக்கும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. இப்படி நம்ம ஹெட் மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு இன்னுமே நல்லா ஸ்பீடாக இருக்கும். பேக்கும் ஸ்கால்ப்பில் வந்துட்டு நல்லாவே இறங்குங்க. இது வந்துட்டு கொட்டின இடத்துல முடி வளர்கிறதுக்கு நல்ல ஒரு சான்சஸாக இருக்கும். இப்படி லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா பேக்லாம் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களோட முடியை வந்துட்டு நல்லா ஒன்றா சேர்த்துட்டு ஒரு பன் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. பேக் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இந்த ஹேர் பேக்கை நம்ம தலையில் நல்லா ஊற விட்டுறலாம். இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணுற ரெகுலராக அந்த ஷாம்பு அல்லது சிகக்காய் போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோடய முடி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் எந்த ஒரு கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணதே இல்லை. பட் என்னோடய முடி வந்துட்டு நேச்சுரலாகவே சைனிங்காக நல்ல ஒரு சில்கியாக இருக்குது பார்க்குறதுக்கு. கையில் முடியை தான் பிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. நான் முடியை அலசும் போதுமே வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி முடியை பார்க்குறதுக்கு நல்ல ஹேரோட வால்யூம் வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த ஹேர் பேக் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், இந்த ஆனியன் எக்லாம் வந்துட்டு நமக்கு ஸ்மெல் அடிக்குமே, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னுட்டு. எனக்கு வந்துட்டு இந்த எக்கோட ஸ்மெல்லாம் கூட பெருசாக தெரியல. பட் இந்த ஆனியனோட ஸ்மெல்லு மட்டும் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது இருந்துச்சு. அப்படி இந்த ஸ்மெல்லாம் பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹேர் பேக் கூட பாதாம் ஆயிலோ அல்லது ஆலோவேரா ஜெல்லோ வந்துட்டு நம்ம கலந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது மைல்டான ஷாம்பு போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் நல்லா ட்ரையான பிறகு இப்போ எனக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்கால்ப்பில் வச்சு தேய்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அது நம்மளோட ஸ்கால்ப்பை வந்துட்டு ரொம்ப இரிட்டேஷன் ஆக்கிடும். இப்படி வெங்காயத்தோட ஜூஸை எடுத்துகிட்டு அது கூட நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை சேர்த்துட்டு நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கால்ப்போ கண்ணும் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகாது. இதனால் கோல்டும் பிடிக்காது. இந்த ஹேர் பேக்கை நம்ம வீக்லி 1 டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் ஃபால் சீக்கிரமாகவே நல்லா கண்ட்ரோல் ஆகிடுங்க. ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகி புது முடி வளரவும் நல்லா ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனல் அனுஷ் ஹெர்பலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.